உலக மக்களே வணக்கம், மாணவ மாணவிகளே வணக்கம். மாங்காய் மரத்தில் மாங்காய் தானே முளைக்கும், தேங்காய் மரத்தில் தேங்காய் தானே முளைக்கும், பண்ணை மரத்தில் நொங்கு தானே முளைக்கும். சொல்லுங்கள் மாணவ மாணவிகளே, இதான உண்மை. வேப்ப மரத்தில் வேப்பம்பழம் முளைக்கும், கொய்யா மரத்தில் கொய்யா பழம் முளைக்கும். இந்த மாதிரி தான் வரலாறு. உண்மை தானே. தக்காளி செடியில் தக்காளி முளைக்கும், கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் முளைக்கும். இதானே உண்மை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. கொடிக்காய் மரத்தில் கொடிக்காய் முளைக்கும். இந்த மாதிரி இந்த மரம் மாதிரி தான் தாத்தா பாட்டி தாய் தந்தை வளர்ந்துருக்காங்க. நான் மாணவ மாணவிகளே நல்லா படிக்கணும். நான் சொல்கிறத நல்லா படிக்கணும். இந்த மரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தாத்தா பாட்டி தாய் தந்தை வளர்ந்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அது மாதிரி வாழக்கூடாது. மரம் வேறு, மனிதன் வேறு வேறு தானே. மரம் பைக் ஓட்டுதா, மரம் காசு எண்ணுதா, என்ன அதில் மரத்துக்கு வேறு வரலாறு, நம்மளுக்கு வேறு வரலாறு. அந்த மரம் மாதிரி நம்மளும் வாழக்கூடாது. சரிங்களா? வீடு, நம்ம வாழ்கிற வீடு, அது வாடகை வீடாக இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும். சரிங்களா? வீடு சுத்தமாக இருக்கணும்னு வரலாறு. வீடாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், பாத்திரம் சட்டியாக இருக்கட்டும், சுத்தமாக இருக்கணும்னு வரலாறு இருக்குல்ல. ஒற்றை அடிக்கணும், வெள்ளை அடிக்கணும், இதெல்லாம் பெரிய வரலாறு. உண்மை தானே. வீடு சுத்தமாக இருக்கணும்னு வரலாறு இருக்குது. வீடை வேஸ்ட் வைக்கக்கூடாதுல்ல. வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை மட்டும் இந்த வீட்டில் வாங்கி வைக்கணும். கண்ட பொருளெலாம் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடாது. யார் மாதிரி? தாத்தா பாட்டி தாய் தந்தை மாதிரி. சரிங்களா? தாத்தா பாட்டி தாய் தந்தை மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிங்கடா, அவங்க நிலமை தான் உங்களுக்கு வரும். பிச்சை எடுக்க வேண்டிய நிலமை வரும், அநாத ஆசிரமத்துக்கு போகிறது நிலமை வரும், குப்பையில் சோறு திங்கிற நிலமை வரும். சரிங்களா மாணவ மாணவிகளே? இன்னொரு விஷயம், 60 வயசுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு பணம் சேர்த்து வைக்கணும். இதை யாரும் மறந்துடக்கூடாது.